முதலமைச்சருக்கு மரியாதை கொடுக்க தெரியாதா? இப்படி சொல்லிதான் அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்களை கைது பண்ணிருக்காங்களா? தமிழக முதல்வர் விஜய் அவர் குறித்து அவதூறாகவும் ஒருமையிலும் பேசியதா தொடரப்பட்ட வழக்குல திமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய திருச்செந்தூர் சட்டப்பேரவை உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்களை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. இந்த வழக்குல முன்ஜாமீன் கோரி அனிதா ராதாகிருஷ்ணன் தாக்கல் செஞ்ச மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. சிறிது நேரத்திலேயே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறது தமிழக அரசியல் வட்டாரத்துல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர்ல மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவரோட பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஜூன் 20 பொதுக்கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டத்துல திமுகவை சேர்ந்த திருச்செந்தூர் சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் கலந்துகிட்டாரு. அப்ப தமிழக முதல்வர் விஜய் அவர் குறித்து அவரு அவதூறான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காருன்னு முதலமைச்சரை ஒருமையில பேசினதாகவும் குற்றச்சாட்டு வந்திருக்கு. இதையடுத்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச தாவேக நகர செயலாளர் ஆத்தூர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காரு. தாவேக நிர்வாகி அளித்த புகார் அடிப்படையில அனிதா ராதாகிருஷ்ணன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த வழக்குல தன்னை கைது செய்ய வாய்ப்பு இருக்கிறதா கருதிய அனிதா ராதாகிருஷ்ணன் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த மனுவுல ஆளும் கட்சி மீது பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்க அதிருப்தியை எதிர்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர் அப்படிங்கிற முறையில நான் விமர்சிச்சு பேசினேன்னு அனிதா ராதாகிருஷ்ணன் அவரோட தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. அரசியல் உள்நோக்கத்தோடு தனக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குதுன்னு, எனவே இதனால முன்ஜாமீன் வழங்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த மனு மீதான விசாரணை இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல நடந்துச்சு. அப்ப மனுவை விசாரிச்ச நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் சாதாரண மனிதர் கிடையாது, அவர் முன்னாள் அமைச்சர், இப்ப சட்டப்பேரவை உறுப்பினர். முதலமைச்சருக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள் அவர் பண்ணது ரொம்பவே தவறுன்னு சொல்லியிருக்காங்களாம். இந்த உத்தரவு வெளியான சிறிது நேரத்திலேயே அரசியல் களம் பரபரப்பாயிருச்சு. முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதுமே அவரை கைது பண்ணிட்டாங்க, நடவடிக்கையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. இந்த நிலையில தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் பேரூராட்சி பகுதியில ஆய்வு பணிக்காக அவர் போயிருக்காரு. அப்ப போலீசார் அங்க வந்து அவரை கைது பண்ணிருக்காங்க. திடீர்னு போலீசார் கைது நடவடிக்கையில ஈடுபட்டதுனால அந்த பகுதியிலும் பரபரப்பான சூழல் வந்துருச்சு. கைது செய்யப்பட்டதும் தன்னோட சொந்த வாகனத்துல காவல் நிலையத்துக்கு வருவதா அனிதா ராதாகிருஷ்ணன் அவரு கோரிக்கை வச்சும் அதை காவல்துறையினர் ஏற்கவே கிடையாது. முன்னாள் அமைச்சர், இப்போதைய சட்டப்பேரவை உறுப்பினர், முதலமைச்சர் குறித்து இப்படியெல்லாம் பேசுறது ரொம்பவே தப்புன்னு சமூக வலைதளங்கள்ல அதிர்வலைகள் ஏற்படுத்தி இருக்கு. முன்ஜாமீன் மனுவையும் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது ரொம்பவே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. சொல்ல போனா இந்த கைது நடவடிக்கையை கண்டிச்சு திமுக அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிக்குமா? சட்ட ரீதியா அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்புல அடுத்து என்ன பண்ண போறாங்க? இப்படி எதிர்பார்ப்பும் இருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர் குறித்த பேச்சு, தாவேக நிர்வாகியோட புகார், காவல்துறை வழக்கு, உயர்நீதிமன்றத்தோட கடுமையான கேள்வி, முன்ஜாமீன் நிராகரிப்பு, இதெல்லாம் அடுத்தடுத்து நடந்த சம்பவம் ரொம்பவே உச்சகட்டமா பார்க்கப்படுது. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.